நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நம்மளுடைய மொபைல் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஐடிலாம் நம்ம பப்ளிக்காக கொடுக்க போகிறது கிடையாது. அது யாருக்கும் தெரிய போவதும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளுடைய ஃபோட்டோஸை கொடுக்குறோம். ஆமாங்க, நம்மளுடைய ஃபோட்டோஸை வச்சு நம்மளால் ட்ராக் பண்ண முடியுமா? அதாவது குத்து மதிப்பாக இவங்க வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் இவங்க தங்கியிருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, ஸோ அந்த இடம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கூகுள் மூலியமாக ட்ராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னுடைய 3 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 ஃபோட்டோஸையும் கூகுள் நான் சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னுடைய ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் கூகுள் லென்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கூகுள் லென்ஸ் மூலிமா இந்த 3 ஃபோட்டோவுமே ஸ்கேன் பண்ணி அதோடைய லொக்கேஷனை கூகுள் சர்ச் மூலிமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான மாலில் நான் எடுத்த ஃபோட்டோ வைக்கா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாலை இதெல்லாம் சர்ச் பண்ண முடியுமா? அதுவும் 2019 அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இப்போலாம் இப்போ அந்த மாலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. இந்த பட்டர்ஃப்ளைலாம் ரிமூவ் பண்ணி வேறு ஏதாவது தீம் வச்சுருப்பாங்க. ஸோ 2019 எடுத்த ஃபோட்டோவை என்னால் கூகுள் லென்ஸ் மூலிமா சர்ச் பண்ணி நான் கண்டுபிடிக்க முடியுமா அந்த பிளேஸ் என்ன மால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாலை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஃபோட்டோமே ஸ்கேன் பண்ணலாம். நான் வந்து ஆஃப் ஃபோட்டோ தான் ஸ்கேன் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என் ப்ரொஃபைலுக்கு வந்து ஒருத்தர் செக் பண்ண வராரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைலை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா தெரியும் நான் வந்து தமிழ் ஆள், ப்ளஸ் நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே வெளில போகல அப்படிங்கிறதுமே அந்த ப்ரொஃபைலை பார்த்தா சொல்லிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கூட ஏதோ ஒரு மாலில் தான் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கணிக்க முடியும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மால் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய மால் வந்திருக்கு. ஓகே, கொல்கத்தாவில் இருக்க மால் வந்திருக்கு, மும்பையில் இருக்கக்கூடிய மால் வந்திருக்கு. இதுமாரி நிறையா மால்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு மால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மால். ஆமாங்க, நான் வந்து இந்த ஃபோட்டோ ஃபீனிக்ஸ் மாலில் தான் 2019 அப்போ எடுத்தேன். ஸோ அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவும் இப்போ என்னுடைய ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகி அந்த மால் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் வந்து வேளச்சேரி மாலில் தான் எடுத்தேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஓகே, உறுதியாக சொல்ல முடியாது, கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலை செக் பண்ணவருக்கு ஒரு குத்து மதிப்பாக ஓகே இது வந்து சென்னையில் அந்த பையன் இருந்திருக்கான் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அடுத்த ஃபோட்டோவை நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 2வது ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸில் தான் நான் எடுத்தது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பாதி ஃபோட்டோ மட்டும் நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ கூகுள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிட்டு ஸோ இந்த wordpress.comல பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க அந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. அதாவது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்லேருந்து தான் நான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ மேட்ச் ஆகுது. ஸோ நீங்களே பார்க்கலாம் நல்லா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வாலும் அந்த ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் இருக்கும் ஓகேவா. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோயில் மகாபலிபுரம் கோயிலும் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ மேட்ச் ஆகி இந்த இடம் வந்து மகாபலிபுரத்தை சேர்ந்தது தான் அப்படிங்கிறத ஃபோட்டோஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு கூகுள் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம குத்து மதிப்பாக நம்மளால் இந்த பர்சன் வந்து இந்த பிளேஸை தான் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, இந்த ஏரியாவில் தான் ஃபோட்டோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ 3வது ஃபோட்டோவும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். 3வது ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா இதுவும் மகாபலிபுரத்தை எடுத்தது தான். ஸோ சொல்லவே வேண்டாம், இது வந்து அழகாகவே கண்டுபிடிச்சிட்டு. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக்காக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாகவே ட்ராக் பண்ண முடியும். ஓகே, அதாவது இன்கேஸ் அந்த ஃபோட்டோ வந்து யாராவது ஒருத்தங்க சோஷியல் மீடியாவிலையோ இல்லை அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க பப்ளிக்காக அப்படின்னா அந்த ஃபோட்டோவும் இதுவும் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பர்சன் வந்து இந்த இடத்துல தான் போயிருக்காங்க, இந்த இடம் வந்து இந்த ஏரியா இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.